தி கோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இந்த ஒரு அன்சீன் போட்டோ வந்திருக்கு. எஜுகேஷன் அவார்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்தது போல பிகாஸ் கிளீன் ஷேவ் லுக்ல இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் கோட் படத்தோட ஷூட்டிங் 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. சோ மேபி ஒரு நாள் 2 நாள் ஷூட் இருக்கலாம். பட் இப்போதைக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ல தான் பிஸியா இருக்காரு. ரீசெண்டா அதுக்காக யூஎஸும் போயிட்டு வந்திருக்காரு. அண்ட் தளபதியோட டிஏஜிங் விஎஃப்எக்ஸ் ஒர்க் மட்டும் தான் மெயினா யூஎஸ்ல பண்றாங்களாம். மத்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே சென்னையில தான் நடக்குது. சோ அதனால யூஎஸ்ல ஒர்க் முடியதான் சென்னையில மத்த எடிட்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கான். அண்ட் விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா வந்துட்டு இருக்கான். டெக்னிக்கலா படத்துல எந்த தவறும் இருக்காதுன்னு சொல்றாங்க. அண்ட் ரீசெண்டா ரிலீஸ் ஆன பர்த்டே கிளிம்ஸ்லயும் விஎஃப்எக்ஸ் யாருமே குறை சொல்லல. அண்ட் என்னதான் சில பேர் யங் தளபதியோட லுக் பிரேமலு படத்துல வர்ற அமல் தேவிஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் அதுதான் டிஏஜிங். அதாவது அப்படியே இப்ப இருக்கிற தளபதி ஃபேஸ் எடுத்து அந்த எங்கா வர்ற தளபதிக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. அப்படி பண்ணா கேவலமா இருக்கும் ஆதவன் படத்துல பண்ண மாதிரி. சோ இப்ப இருக்கிற தளபதியோட லுக்கை வச்சு டிஏஜிங் பண்ணா எந்த லுக்கு வருதோ அதுதான் படத்துல யூஸ் பண்ண முடியும். மேபி சில பேர் தளபதி 18 வயசுல ரியலா எப்படி இருந்தாரோ அந்த லுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஏமாந்துருக்கலாம். பட் அந்த ஒரு லுக்கை அச்சீவ் பண்ண இவங்க ட்ரை பண்ண மாதிரி தெரியல. சோ கோட் டீம் என்ன பிளான் பண்ணி ட்ரை பண்ணாங்களோ அது கரெக்டா தான் வந்திருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் வரும்போது அந்த யங் கேரக்டர் எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.